ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பிளஸ்னா என்ன, இந்த ஃபேஸ்புக் பிளஸ்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த ஃபேஸ்புக் பிளஸை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த ஃபேஸ்புக் ப்ளஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஃபேஸ்புக் ப்ளஸ்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேஸ்புக் ப்ளஸில் எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. நம்ம இந்த ஃபேஸ்புக் ப்ளஸை காசு கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வரும். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஸ்டோரிஸு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டோரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டோரி போட்டுக்க முடியும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீவாட்ச்டு இன்சைட்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டோரி ஒருத்தவங்க 10 டைம் பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க 10 டைம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கான இன்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களோட ஸ்டோரியை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணியே அவங்களோட அக்கௌண்ட் இருக்குதான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த ஆப் ஐக்கான் இருக்குல்ல, அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு சூப்பர் ஹார்ட் இமோஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹார்ட் இமோஜ் பார்த்தீங்கன்னா வரும், அதை வச்சு நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா அது 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 48 ஹவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி போடுறத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ப்ளஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. இப்போது இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கிளைம் யுவர் ஆஃபர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் 49 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 49 ருபீஸ் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் ப்ளஸை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 99 ரூபா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உங்களோட பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே யூபிஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 49 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அது பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 6 மந்த் வரைக்கும் ஆக்டிவேட்டில் இருக்கும். 6 மந்த் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே செட்டப் ஆட்டோபே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ நம்பரை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் 49 ரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை. ஒன்ஸ் நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மந்த்லி 99 ரூபா பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு டெபிட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணிங்களோ அந்த ஆப்பில் போயிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அமௌண்ட் எல்லாமே டெபிட் ஆகாது. பட் பிளானோட வேலிடிட்டி எப்போ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸ்புக் ப்ளஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபேஸ்புக் ப்ளஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதில் என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.